ஆட் ஃபிலிம் டைரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது கிடைக்கும் நான் நினைக்கல. கிடைச்சப்போ ஐ குடன்ட் பிலீவ் இட் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சது. ஸோ ஐ ஃபீல் ஐ எம் லக்கி. ஸோ முதல் நாள் ப்ராஜெக்ட் பண்ண அடுத்த நாள் பேமெண்ட்டு வாங்கியாச்சு. We got to know about our own strengths and weakness so that எதாவது வீக் ஏரியாஸ்ன்னு தெரிஞ்சுண்டு அதுலேருந்து நாங்கள் சார் கிட்ட ஸோ எல்லாராலையும் பண்ணலாம். எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். வாய்ஸ் ஓவர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதையும் இங்கே வந்து கற்றுண்டோம். ஒரு ஆளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து கூட்டமாக போயிட்டு நம்ம காணாமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒருத்தரோட இதுவுமே அவர் வந்து ஹீ இஸ் வேல்யூவிங். கண்டிப்பாக சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோக்கு வாங்க. உங்களோட லைஃபே இது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும். டப்பிங்கில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அது சவுண்ட் பார்ட்டி தெரிய வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃப்ராங்க்லி ஐ காட் டு நோ ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் தான். ஏன்னா டப்பிங் இந்த வாய்ஸ் ஓவருக்கெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, ஸ்டுடியோலேயே ஒரு ஸ்கெடியூல்ஸ் வச்சுருக்காங்கன்றது தான் சுத்தமாக அவேர்னஸ் கிடையாது. அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்த உடனே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஏன்னா இது லாங் டைம் பேஷன் தான். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு ஜாயின் த பேட்ச். டப்பிங் மட்டும்தான் நினச்சேன். பட் இதுலேயே நிறையா ஏரியாஸ் இருக்குது, நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று வேறு டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸில் we had an opportunity to explore all of the areas in the voice over field. So practical sessions were so good and we also got one-on-one review. So we got to know about our own strengths and weakness so that எதாவது வீக் ஏரியாஸ்ன்னு தெரிஞ்சுண்டு அதுலேருந்து நாங்கள் சார் கிட்ட ஃபீட்பேக்ஸ் வாங்கி இன்புட்ஸ் வாங்கி அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ஸ்ட்ரென்த் ஏரியாஸ்லலாம் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸும் நாங்கள் கலெக்டிவ்லி எங்கள் கிளாஸஸ்லேயும் கிடச்சிது. அண்ட் சர்க்கிட்டேருந்து நிறைய இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கிடச்சிது. ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியல. பட் இங்கே வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸ்டுடியோ, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஸ்ப்ளெண்டட். அண்ட் அவங்கக்கிட்டேருந்தும் நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஒரு செஷன்லேயுமே நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றதை வந்து நம்மள மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பார்க்கும்போது ஒருத்தரோட மிஸ்டேக்ஸும் நமக்கு தெரியுது. அதுவும் ஒரு லேர்னிங்காக நமக்கு இருக்குது. சார் கிட்டேருந்து ரொம்ப அட்மையர் ஆர் ரொம்ப இன்ஸ்பைரிங் திங் வந்து கான்ஃபிடென்ஸ் அந்த மோட்டிவேஷன்ஸ். ஸோ எல்லாராலையும் பண்ணலாம். எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த ஏஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மோட்டிவேட்டிங் குவாலிட்டி சர்க்கிட்ட இருக்குது. ஸோ இந்த த்ரூ அவுட் த கோர்ஸ் நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாய்ஸ் ஓவர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதையும் இங்கே வந்து கற்றுண்டோம். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ரோச்சஸ் இருக்கணும் அப்படின்றதையும் கற்றுண்டோம். அண்ட் நம்ம வாய்ஸ் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டெக்ஸ்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, எக்ஸசைசஸ் எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏரியாஸும் நம்ம கோர்ஸில் எல்லாமே கவர்டு. ஸோ இங்கே ஒரு ஸ்டுடியோ மூலியமாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாரும் மாதிரியும் தான் சாம்பிள் கொடுத்தோம். பட் எனக்கு அது கிடைக்கும் நான் நினைக்கல. கிடைச்சப்போ ஐ குடன்ட் பிலீவ் இட் ஃபர்ஸ்ட். ஆட் ஃபிலிம் டைரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா லேர்னும் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் செஷனில் பண்ணுறதும் ஒரு லைவ் ப்ராஜெக்ட் பண்ணுறதும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அண்ட் எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிடச்சிது. ஸோ ஐ ஃபீல் ஐ எம் லக்கி. ப்ராஜெக்ட் பண்ண நெக்ஸ்ட் டேவே ஐ காட் த ஜென்வன் பேமெண்ட் ஆல்சோ. பேட்ச்மேட்ஸுக்கு எல்லாருக்கும் குட்டியாக ஒரு டிக்கெட்டில் ஒரு ட்ரீட்டை கொடுத்துட்டு மிச்ச காசு அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ முதல் நாள் ப்ராஜெக்ட் பண்ண அடுத்த நாள் பேமெண்ட்டு வாங்கியாச்சு. ஸோ என்னோட பேட்ச்சில் 13 பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளாஸில் வந்து ஒரு டவுட்ஸ் இருந்தது, ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருந்தது. இவ்வளோ பேர் கூட நம்ம கற்றுக்குறோம். பீப்புள் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட் அண்ட் நேட்டிவிட்டி. ஆனால் போக கிராஜுவலி வாய்ஸ் ஓவர்ன்றது இஸ் நாட் அபவுட் த ஏஜ்னு தெரிஞ்சுட்டோம். ஆஃப்டர் தட் இவ்வளோ பேர் இருந்தாலுமே சாரோட அந்த கோர்ஸில் வந்து எல்லா செஷன்ஸ்லையும் எல்லா கிளாஸஸ்லையுமே ஒரு ஆளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து கூட்டமாக போயிட்டு நம்ம காணாமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒருத்தரோட இதுவுமே அவர் வந்து ஹீ இஸ் வேல்யூவிங் அண்ட் அவங்களுக்கான ஃபோக்கஸ் கொடுக்குறாரு. 1-to-1 அட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதோட ரிவ்யூவும் இருக்குது. ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக்ஸ் அதுவும் இருக்குது. இங்கே கிளாஸஸ் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் தான். ஆனால் வீக் டேஸில் நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, விச் வி கேன் நாட் எஸ்கேப். த்ரூ அவுட் த வீக் டேஸ் நமக்கு கொடுக்குறதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம அடுத்த வீக்கெண்ட் கிளாஸே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது, விச் டிட் நாட் லெட் அஸ் ஃப்ரீ இந்த வீக் டேஸ். ஸோ வி வேர் ஆல்சோ என்கேஜ்ட் அண்ட் given attention on those days too. Okay, while talking about the guest lectures, people from varied industry இங்கே வராங்க, லைக் who belong to voice profession. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம வந்து எந்த ஃபீல்டுக்கு போகணும்னு நம்ம ஒண்ணு நெனச்சுட்டு வந்திருப்போம். இதுதான் எனக்கு பிடிக்கும். இதுதான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நம்ம ஒண்ணு நெனச்சிருப்போம். ஸோ இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி, அதில பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதில வர அசஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம், நமக்கு இதெல்லாம் வராதுன்னு நெனச்சிருந்தோம்னா, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. இது நமக்கும் நல்லா வரும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்கில்லும் நமக்கு இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ ஐ சஜெஸ்ட் பீப்பிள் ஹூ ஆர் பேஷனேட் அபவுட் வாய்ஸ் ஓவர், ஹூ ஃபீல்ஸ் தட் தே ரியலி ஹேவ் அ குட் வாய்ஸ். கண்டிப்பா சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோக்கு வாங்க. உங்களோட லைஃபே இது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கும். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனே கூட சேஞ்ச் பண்ணலாம். மேபி நீங்க இதில ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆகுற அளவுக்கு கூட உங்களோட ஸ்கில் இங்க வந்து மாஸ்டர் ஆகலாம். பீப்பிள் ப்ளீஸ் டோன்ட் வெயிட். உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருக்கு. இதில பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமா இருந்தா கூட இங்க வந்துருங்க. தேங்க்ஸ் டூ சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ் ஃபார் மேக்கிங் மீ அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட். தேங்க்ஸ் அ லாட். ஹா! குங்குமமேட்ரா? காலையிலேருந்து எத்தனை ஆட்டோகிராஃப்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ், பொக்கேஸ். ப்பா! தொந்தரவு பண்றாங்கப்பா.